புது புது அர்த்தங்கள்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம் சீரியல்ல. ம். அதில் வந்து நமிதா எங்கள் ஃப்ளாட்டுக்கு வர மாதிரி ஒரு கேரக்டர் அது. ம். அந்த சீரியல் வரும்போது நான் வந்து ஒரு பட்டு சாரி, ரெட் கலரில் ஒரு பட்டு சாரி, கிட்டத்தட்ட 35,000 என்னும் அந்த சாரி அது. அந்த சாரி கட்டிட்டு போனேன். எல்லாரும் சார் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது, கலர்ஸ் அதுவும் உங்கள் கலருக்கு அந்த கலருக்கு அவ்வளோ இதாக இருக்குது. எடுக்க நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எடுக்க முடியல, வெயிட்டாக இருக்குங்களா அந்த மாதிரி இருக்கும் அந்த சாரி. அது எல்லாருமே பாராட்டினாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அது எல்லாமே நான் வந்து கட்டுறது எல்லாமே சொல்லுவாங்க, எப்படிங்க சூஸ் பண்ணுறீங்க? இப்போ இந்த இது கூட வீட்டுக்கு வீடு வாசப்படி கூட கட்டுறேன்னு ம். எல்லாரும் கேட்டாங்க, எப்படி செலக்ட் பண்ணீங்க? எப்படி இது கலரு? எல்லா கலரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று ஒரே மாதிரி இல்லை கலர்ஸு. ஆமா. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் மேட்சிங்கு, டிஃப்ரெண்ட் பார்டர்ஸு அது ஏ மாதிரி. அதுதான் நான் கேட்கணும். எப்படி அப்படி செலக்ட் பண்றீங்க? நான் இவ்ளோ நாள் நெனச்சது ஓகே நமக்கு சீரியல்னா சீரியல் அந்த செட்ல இருந்தே குடுத்துருவாங்கன்னு. இல்ல, இப்ப இல்ல. நம்மளே செலக்ட் பண்ணோம்னா, நம்மள அவ்ளோ கான்ஷியஸா இருக்கணும்ல. கண்டிப்பா. இப்போ ஓகே நம்ம இந்த சீரியல் இப்படி கட்டியிருக்கோம். இதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கணுங்கிற ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கும்போது எப்படி மேம் அது கஷ்டமா இல்லையா? ரொம்ப கஷ்டம் தான். பட் இருந்தாலும் நம்ம வந்து ஆக்ட் பண்ணுறோம். நமக்கு கேட்குறாங்கன்னா, ஒரு கேரக்டர் வந்து சொல்லுவாங்க. இந்த கேரக்டர் இவ்வளோ ரிச்சா இருக்கணும் மேடம், இல்ல புவரா இருக்கக்கூடாது. இல்லன்னா நார்மலா இருந்தா போதும். இந்த கேரக்டர் இது ஒரு சில சீனு மேரேஜ் செட்டப் தான் வரும். மத்தபடி நார்மலா கட்டுங்க அப்படின்னுவாங்க. நம்ம பூனம் சாரீஸ் நார்மலா ம். இருக்கும். கேஷுவலா எல்லாரும் கட்டுற மாரி இல்லாம, அதிலேயே ஒரு டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருக்கான்னு தேடி கலைச்சு போட்டு, இல்ல தேடி பார்த்து அது எதுவும் செலக்ட் பண்ண ஒரு 4 சாரி அதில செலக்ட் பண்ணிட்டு வந்தேன்.